இப்போ எவிக்ஷன் பண்ணது ரொம்ப அன்ஃபேராக இருந்தது. இப்போ பண்ணது ரொம்ப அன்ஃபேர். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸை பண்ணியிருக்கலாம். சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி, ரொம்ப தேங்க்ஸ் சாமி, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி. என்ன எல்லாரும் சேர்ந்து இருந்தே காப்பாற்றிக்கிட்டு அவரும் அன்புன்னு வந்துட்டாரு. கடைசியில் அன்பை தூக்கி போட்டாச்சு. ஃபேர் எவிக்ஷன் தான், பட் ஸ்டில் கேரக்டர் வைஸ் அவர் கொஞ்சம் பிடிக்கும். நல்ல கேரக்டர், சட்டிலாக இருக்கார். இருந்தாலும் ஃபைனலி ஒரு நல்ல பர்சனாலிட்டின்றது கேரக்டர் நல்லா இருந்தால் தான் தெரியும்ல. நம்ம சம்டைம்ஸ் நல்லா விளையாடுவார், சம்டைம்ஸ் விளையாடவே மாட்டார், தெரியவே மாட்டார், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஃபேர் எவிக்ஷன் தான். மேபி இன்னும் கொஞ்சம் கேமோடே விளையாடி சண்டை போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அவர் பெருசாக நிறைய சண்டையே போடலை, அதனால அவர் வெளியில் தெரிஞ்சிருப்பார். ஆமாம், அப்படி தான் தெரியுறாங்க இல்லையா, சண்டை போட்டு தான் ஒரு இஷ்யூ ஆக்கி தான் தெரியுறாங்க வெளியில். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வீக்கே எவிக்ஷன் ஆக வேண்டியவரை இப்போ எவிக்ஷன் பண்ணது ரொம்ப அன்ஃபேராக இருந்தது. இப்போ பண்ணது ரொம்ப அன்ஃபேர். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸை பண்ணியிருக்கலாம். அவர் எதுவுமே விளையாடலையே, எதுவுமே விளையாடல, சும்மா வந்துட்டு சும்மாவே போறாரு. அதனால எதுவுமே தெரியலையே, எதுவுமே தெரியல. இதுல வேற ஃப்ரீ பாஸ் வேற கேட்டார் பாருங்க, அதான் ரொம்ப நெஞ்சு வலியை வத்து. அந்த ஃப்ரீ பாஸ் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, ஃப்ரீ பாஸ் கேட்டு ரொம்ப நெஞ்சு வலி கொடுத்துட்டாரு. அதனால அவரை ஃபர்ஸ்ட் வீக்கே தூக்கி இருக்கணும். விளையாடலாங்க, அவர் விளையாடல, அவர் சும்மா தான் நின்றுட்டு இருந்தார், சும்மாவே வந்துட்டு சும்மாவே போயிட்டாரு. வடிவேல் சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஃபேர் விஷயம், அவர் நாட் ஃபார் ஃபிட். அவர் கேமே விளையாடல, சும்மா வாங்கம்மா போங்கம்மா, அது நாட் ஃபார் ஃபிட் இந்த கேம்னா நல்ல உற்சாகத்தோட விளையாடணும், மற்றவங்களையும் வந்து பேஸ் மாதிரி போகணும். கேமுன்னா அப்படி தான் இருக்கணும். பட் அவர் பெருசாக ஒன்றும் ஃபேர் விஷயம் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஆக்சுவலாக கேம் அந்தளவுக்கு ஆடலை. ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா லாஸ்ட் வீக் நல்லா தான் பண்ணார், அந்த பிரிக் டாஸ்க்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா மேபி அவர் இன்னொரு லாங் ரன் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பெருசாமா கேமில் அவரோட கேம் எந்த வகையிலையும் பாதிக்கலை. லைக் மற்றவங்களுக்காக அது நிற்கலை, அவருக்காகவும் நிற்கலை, மற்றவங்களுக்காகவும் அது ப்ராப்பராக இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அவர் இந்த வாட்டி டைட்டாக எல்லாரையும் பிடிச்சாரு, கேம் ஆடினாரு. அது முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா மேபி அவர் இன்னும் கொஞ்சம் 80-90 டேஸ் இல்லை டாப் 5ல கூட வந்திருக்கலாம். அதே தாங்க. சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி, ரொம்ப தேங்க்ஸ் சாமி, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி. என்ன எல்லாரும் சேர்ந்து ஃபேர் பண்ணிட்டீங்க, போயிட்டு வரேன் சாமி, வெளியில் பார்க்குறேன் சாமி, எல்லாருக்கும் நன்றி. இல்லை அவர் இப்படி தான் அப்படி பேசுகிறாரு. அவர் வந்து நல்லா கொஞ்சம் ஆக்சுவலாக அவர் மூவிலாம் பார்த்தீங்கன்னா கேரக்டரே வந்து வேறு மாதிரி இருக்கும். அவரோட ரொம்ப ஃபயராக இருப்பார். 5 பேர் ஒரு படம் நடித்தாங்களே, என்ன பேர் இல்லை, தோழா சாங்ஸ் வருமே. ஆக்சுவலாக ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க தங்கச்சி வந்து லவ் பண்ணிடுவாங்க. அவர் வந்து அவர் ஆக்ரோஷமாக வந்து அதில் வந்து ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக வரும், நிறைய பார்த்துருக்கேன் நானும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப தாழ்மையாக ஐயா சாமி எனக்கு ஓட்டு போட்டுருங்க, ஐயா சாமி என்னை ஜெயிக்க வச்சுருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவும் வந்தாலும் அப்படி தான் இருக்குது. அது ரொம்ப அது நல்லாவே இல்லை. அது அவன் வெளியே போக வேண்டிய ஆள் தான். என்னப்பா அவர் என்ன விளையாடினாரு, ஃபர்ஸ்ட்லேருந்தே காப்பாற்றிக்கிட்டு அவரும் அன்புன்னு வந்துட்டாரு. கடைசியில் அன்பை தூக்கி போட்டாச்சு. போக வேண்டியதுதான், போகிற கேஸ் தான். கேம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு தடவை வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரை பற்றி சொன்னார்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது ஒன்று தான் அவர் செஞ்சதுலேயே இந்த இத்தனை 7-10 வாரத்தில் அது ஒன்று தான் நல்லா இருந்தது, உருப்படியாக இருந்தது. மற்றதெல்லாம் சும்மா வேஸ்ட். எப்படி அவர் இருந்தாருன்னு எனக்கும் தெரியலை, அவங்க வச்சிருந்தாங்க உள்ள, அவ்வளோதான். உண்மையாகவே அது ஃபேர் எவிக்ஷன். அவர் வந்து அட்லீஸ்ட் ஃபேட்மேன் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன்லேயே போனார். அது ரஞ்சிதா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃபேட்மேன் வந்து நிறையவே ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே யூஸ் பண்ணார். பட் அவர் உடல் ரீதியாக சரியில்லாமல் தான் அவர் போனார். ஆனால் இதே இடத்துல ஃபேட்மேன் இருந்திருந்தா இன்னும் ஷோ டாப்பில் போயிருக்கும். என்னோட இது ரஞ்சித்தோட கேம்ஸ் எல்லாம் வந்து யாராவது விட்டு கொடுத்தா தான் அவரால் ஆட முடிந்ததே தவிர அவரே சொந்தமாக முயற்சி எடுத்து எந்த கேமுமே விளையாடலை. ஈவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுமே ஐயா சாமி இன்னாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போனவங்க தான் தவிர அவருக்கா வேணும்னு யாரும் கொடுக்கல. அதனால் அவர் இது ஃபேர் எவிக்ஷன் தான். இது 2வது வீக்கோ இல்லை 3rd வீக்கோ நடந்திருந்தாலும் அது சந்தோஷப்பட்டுரும். ஃபேர் தான்ப்பா. எதனாலனா அவ்வளோ ஒன்றும் அவர் ப்ரொடெக்ஷனாக கொடுக்கலையேங்க, அதனால் ஓகே. அப்படி ஒன்றும் அவர் ஒன்றும் ஓன் கேம்லாம் அப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலையே. அண்ணது ஜாக்லினும் ரேனான் தான் பண்ணது. இன்னும் கொஞ்சம் நல்ல பொட்டன்ஷியலாக இருந்திருக்கலான்னு தோணுது. அப்படி ஒன்றும் அவர்கிட்ட அவர் இது பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே. ஃபேர் தான், பிகாஸ் அவர் ஏதோ அவ்வளோ பண்ணுற மாதிரி தெரியல. இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு விளையாடிருக்கலாம் தோணுது. அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் அவங்க ரொம்ப ஒரு சேஃப் ஜோன்ல இருந்தாங்க தோணுச்சு. அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணாருன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எல்லாருமே தான் அடிச்சு பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஓகே தான், ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எதுவும் அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணார், அவ்வளோதான். இந்த அவங்களோட எமோஷன்ஸை அதெல்லாம் காமிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லா பயங்கர ஃபயராக இருந்துரும். ரியல், ஏன்னா சில பேர் நார்மலாகவே அப்படி தான் இருந்திருப்பாங்க. பட் இந்த கேமுக்குன்னு வந்து அவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாற்றி ஆடினாச்சுன்னா தான்
சர்வைவ் ஆக முடியும் அதில். I think it's a very fair eviction. He doesn't contribute much. அவர் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கிறது இப்போ இருக்கிற அந்த contestants கூட அது சரிப்பட்டு வரல அப்படின்னு I feel, and I think probably he must have gotten eliminated some time ago. அது கொஞ்சம் delayed ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு that is what I feel, but it is good. I think it's a fair eviction. இருந்துச்சு பட் இருந்தாலும் தெரியல இந்த குரூப்போட அது செட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு, பட் அவரோட ஜென்ரல் அப்ரோச் வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இனிஷியலாக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதுவும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இன்னும் நிறைய பேருக்கு படுது. பிகாஸ் நோ ஒன் கேன் பி தட் டாலரண்ட் இல்லை. சம்டைம்ஸ் அவரோட இயல்பு வந்து அப்பப்போ வெளியில் வருதுங்கிற மாதிரிலாம் காமிக்கிற மாதிரி ரியல் கேரக்டர் வெளில வருது. யாருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு போர்ஷனில் இருக்கும்ல, கார்னர் ஆஃப் த ஹார்ட்டில் அந்த மாதிரி இது இருக்கும். அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். அன்ஃபேர் பிகாஸ் அவர் வந்து ஜென்யூனாக ப்ளே பண்ணுறாரு. உண்மையாகவே இன்ஸ்ட் ஆஃப் அருண் எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்தோன்னா இவர் ரொம்ப ஜென்யூன். அவருடைய இன்புட் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய ஏஜ்க்கு எல்லாரும் மற்றவங்களெலாம் கம்பேர் பண்ண சொல்ல அவருடைய ஏஜ்க்கு அவர் வந்து கரெக்டாக இது பண்ணுறாரு. இஸ் நாட் சிட்டிங் எங்கேயும் போய் உட்காந்துடல. he was involving அவருடைய இதுக்கு அவர் இன்வால்வ் பண்ணுறாரு. சும்மா உட்காந்துட்டு ஓபி அடிச்சுட்டு போகாமல் he was giving his input. so is playing his game. இப்படி யாரும் பெருசாக இல்லை, பட் எனக்கு அருண் பிடிக்கும் ஓரளவுக்கு. பட் லாஸ்ட் வீக்லேருந்து அவரும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிட்டார். ஈவன் விஷால் கூட நல்லா ப்ளே பண்ணுவார், அவரும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார். சௌந்தர்யா எஸ் ஸ்டில் க்யூட்டு, கேரக்டர் நல்லா இருக்கு, கமெண்ட் எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. அதான் அதை தவிர வேற எதுவும் இல்லை. கேம்னா ஃபேர் கேம் சூப்பராக விளையாடுறாங்கலாம் இல்லை, ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தா உள்ள இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அவரால் எதுவுமே பண்ண முடியாதுன்றத இத்தனை வாரம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இனிமேல் பாவம் அவர் போகிறது தான் அவருக்கு நல்லது, அவர் ஃபேமிலிக்கு நல்லது. கேட்டார், ஃப்ரீ பாஸ் கேட்டார். கேமே விளையாடாமல் ஃப்ரீ பாஸ் கேட்குற அளவுக்கு டேலண்ட், அந்த டேலண்ட் இருக்குது. மற்றபடி விளையாடுற டேலண்ட் அவர்கிட்ட இல்லை தெரியல, விளையாட தெரில. இதில் வந்து சௌந்தர்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா விளையாடுறாங்க, அவங்களுக்கான கேம் தான் அது. பட் வந்து மற்றவங்களால அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. கேம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், விளையாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அவர் வந்து கடைசியாக ஒரு ஆட்டம் ஆடினார், ஸ்டோன் ஆட்டம், அது நல்லா பண்ணார். அது மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆடினா இன்னும் டஃப்பாக இருந்திருக்கும் கேமு. அவர் ஆடல, விட்டுட்டாரு, கேமை விட்டுட்டாரு. பயங்கரமாக கேம்னா முத்து தான். ஆமாம், அது விட்டு குத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது விட்டு குத்துருக்க வேண்டாம். அதை தாண்டி மற்றபடி முத்து தான் நல்லா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டாப் 5ல ஈஸியாக வர ஒரு சான்சஸ் இருக்குது. விஷால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் வரலாம். மற்றபடி வேறு யாரும் எனக்கு எல்லாரும் ஆக்சுவலாக அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. சௌந்தர்யா தான் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது ரியாக்ஷன்ஸுக்காக. பட் இது வரைக்கும் அவங்க கேமாக எதுவுமே ஆடலை, பெருசாக ஆடலை. எல்லாம் ரியாக்ஷன்ஸ்லேயே அவங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்குது. இல்லை, அவர் கேரக்டர்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கலாம். எனக்கு என்னமோ ஒரு கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் ரொம்ப நல்ல பர்சன், நான் ரொம்ப தன்மையான பர்சன், அந்த மாதிரியே பிரதிபலிக்கிற மாதிரி அதில் இருக்குது. கொஞ்சம் ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. நான் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி காமிச்சிட்டேன், வாங்கிட்டேன், அப்படியே நான் எக்ஸிட் ஆகிடும், அந்த மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் காமிச்சிருந்தா கேம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு கொஞ்சம் டேலண்ட் தானே, ஒரு டைரக்டர் நல்லா பேசியிருக்கலாம், நல்ல பண்ணியிருக்கலாம். அவர் 4-10 பேரை வழி நடத்துகிற ஒரு இதிலேருந்து வந்திருக்காரு, டைரக்டராக வந்திருக்க மனுஷன் வந்து நல்லா செஞ்சுருக்கலாம். அது ஏன் அவர் அதை யூஸ் பண்ணலை, ரியல் வரலை. ஏன் முத்து மஞ்சுரியெல்லாம் அவங்க பேச்சாளர் பேசுகிறாங்க. ஜாக்லின் வந்து உண்மையாக இருக்கான் அங்கே அந்த இடத்துல. என்னென்னா அவள் பாவம், அது ரொம்ப பாவமாக தான் இருக்குது. 12 வாரமும் நாமினேஷனில் வர்றது வந்து அந்த வீட்டுக்குள்ளே பிடிக்கல, வெளியே மக்கள் கொண்டு வந்துடுறாங்கல்ல, அதுதான் நமக்கு தேவை. அந்த 10 பேர் வந்து என்ன பண்ணுறாங்களே, நாங்கள் போடுறோம்ல ஓட்டு ஜாக்லின். ஃபைட்டும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. அதுதான் நான் சொல்கிறேனே, ஃபேட்மேன் இருந்தால் இந்த ஷோ இன்னும் டிஆர்பி லெவலும் அதிகமாக இருக்கும். அவரால் வந்து கேமு தான் விளையாட முடியாது, பட் ஸ்ட்ராட்டஜி அளவுக்கு அங்கே பீட் பண்ண யாருமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கே அவர் என்ன பண்ணார்னா, ரூமு நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாய்ஸில் யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூலை போட்டார். அவர் தான் அது இம்ப்ளிமெண்ட்டே பண்ணார். அது அவர் இருந்திருந்தால் உண்மையாகவே வந்து நாமினேஷனை இது கண்டிப்பாக அதை செஞ்சுருப்பாங்க. அவர் இல்லாத காரணத்தினால தான் அதை வந்து கேர்ள்ஸு அணி வந்து மாற்றிட்டாங்க. பற்றி இந்த சீசனில் யாருமே அவ்வளோ ஒன்றும் இல்லைப்பா. பிக் பாஸ் சீசன் 3ல் இருந்த மாதிரி இது 8 கிடையாது. அவ்வளோ அவன் கூட ஓகே சொல்லலாம், ஆனால் 8ல் வந்து அப்படி பார்த்தா யாரும். அருண் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். முத்துக்குமார் என்னன்றது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல, அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, அவ்வளோதான். இல்லை ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் கிடையாது. பாவம் அந்த பையன் ஏமாந்து போயிட்டான், இப்படி உள்ள வரதுக்குள்ளே அப்படி போயிடுச்சு. அதுதான் ரீசனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண மாதிரிலாம் தெரியல இந்த விஷயத்துக்குலாம். ஏதோ ஒன்று யோசிக்கிற போது அந்த பொண்ணு இப்படி பால் பவித்ரா ஜானனி இப்படி பால் போட்டுட்டா, பாவம் முத்துக்குமரன் அப்படி அந்த ஸ்ட்ரக்லேயே அவன் நின்றுட்டாங்களே தவிர ரீசனே அதுதான். அதுக்கு தான் பிக் பாஸ் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. நான் வந்து முத்துக்குமரன் ஃபேன். முத்துக்குமரன் அப்புறம் தீபக். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இல்லை அதனால அவங்கள இது பண்ண முடியாதுல்ல. அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, லைக் நல்லா விளையாடிருக்காங்க. அவங்க
I'm not a big fan of சௌந்தர்யா. ஆனால் எனக்கு அது அவ்வளோ இதுவாக இல்லை. முத்துக்குமரன் இஸ் ஆல்சோ வெரி குட். தே போத் ஆர் வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ். அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி பண்ணிட்டாரு. அது மாதிரி இருந்திருக்க வேண்டாம். அதுக்காக ஹி காட் ரோஸ்டட் ஆல்சோ. ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கலாம். பட் அவருக்கு அந்த ஸ்ட்ராங்காக ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால மிச்சவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இதையும் அவர் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஹி மஸ்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட் தட் ஹி வில் எனிவேஸ் பி இன் த டாப் 5 அப்படிங்கிறது இருந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாமா இருக்கலாம். நல்லா விளையாடுறது வந்து ஜாக்லின் நல்லா விளையாடுறான், அருண் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. எந்த இடத்துல they want to speak they are giving their voice. சௌந்தர்யா அவ சும்மாவே எகிரிட்டு வர அதில் இதுவாக தெரியல. ஆமாம், சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறதுனா எப்படி இதை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, கொடி மக்கள் பார்க்குறாங்க. பட் அது வந்து அவள் எங்கே எகிருமோ அங்கெல்லாம் விட்டுட்டு ஷி வாஸ் சிம்பிளி அது தேவையில்லாமல் அவள் ஷவுட் பண்ணிட்டு வர்றது ஒரு லேடிஸ்க்கே ஒரு இதுவாக இருக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உண்மையை நாங்கள் பார்க்கும்போது அது வந்து நல்லா இல்லை. ஆமாம், நம்மளே ஒரு ஜென்ஸ் கிட்ட பேசும்போது இல்லை ஒரு லேடிஸ் கிட்ட பேசும்போது நம்ம வந்து அந்த மாதிரி போக மாட்டோம். ஏன்னா தெருவடி சண்டை மாதிரி இருக்காது. முத்து ரொம்ப நல்லா பேசுறாரு. ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். இட்ஸ் நாட் ரைட் பிகாஸ் அவர் அந்த இடத்து வரைக்கும் போயிட்டு அங்கே விட்டு கொடுத்துட்ட மாதிரி வந்துடுச்சு. அவர் தெரிஞ்சே தான் விட்டு கொடுத்தாருன்னு தான் தோணுது. உங்களை பொறுத்தவரை யார் பயங்கரமாக விளையாடுறான்னு நினைக்கிறீங்க? ஜாக்லின். இல்லை, அவங்க விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்க, ஸ்டார்டிங்லேருந்தே விளையாடுறாங்க. முத்துக்குமரன் நல்லா பண்ணுறாரு. அவங்க தான் பிஆர் பண்ணிட்டு தானே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க லாஸ்ட் 3 வரைக்கும் கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபேர் எவிக்ஷன் தான். ஃபேர் எவிக்ஷன் தான். ரஞ்சித் எல்லாம் எவிக்ஷன் ஆக வேண்டியவர் சார். நாங்கள்லாம் ஓட்டே போடல, சும்மாவே உள்ளே வச்சுருந்தாங்க. அதனால அது ஃபேர் எவிக்ஷன் தான். உங்களை பொறுத்தவரை யார் பயங்கரமாக விளையாடுறாங்க? விஷால் விளையாடுறாரு, சௌந்தர்யா விளையாடுறாங்க, ஜாக் விளையாடுறாங்க, முத்துக்குமரன் விளையாடுறாரு. அவர் கன்னிங்காக விளையாடுறாரு. அது மாதிரி விளையாடக்கூடாது, ஸ்போர்ட்டிவாக விளையாடணும். கன்னிங் வேற ஸ்போர்ட்டிவ் வேற இல்லையா? ஆமாம், ரொம்ப சொதப்பிட்டாரு. அதே மாதிரி அவர் ஒருத்ததுனால கேம் ஸ்பாயில் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு, அதுவும் பண்ணிட்டாரு. அருண் வந்து வீக்குக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறாரு. லைக் அவர் வந்து மேபி ட்ரெஸ்ஸு வச்சு ஏதாவது கோடு வருதா என்னன்னு தெரியல. பட் அவர் வீக்கு ஒரு மாதிரி ஏற்ற மாதிரி விளையாடுறாரு. ஒரு திடீர்னு ஹையாக போகிறாரு, திடீர்னு லோ ஆயிடுறாரு. அது தெரியல, அது அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி. அர்ச்சனா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தீபக் ரொம்ப பிடிக்கும். நல்லா விளையாடுறாரு. கொஞ்சம் இல்லை ஜென்யூனாகவே விளையாடுறாரு. நல்லா இருக்கு. இல்லை ரெண்டுமே இருக்கு. வீக்லி மாறுது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. பெட்டரா போகல இந்த சீசன் ரொம்பவே பெட்டரா இருக்கு கம்பேரிட்டிவ்லி டு அதர் சீசன். இந்த சீசன் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. சௌந்தர்யா பத்தி என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா இருக்கணும். ஜோக்கரு ஒரு நம்ம சிரிப்புக்கு காமெடியன் கண்டிப்பாக வேணும். ஒரு சினிமானா ஒரு காமெடியன் வந்து இருக்கணும். 50% இருக்கணும். சௌந்தர்யாவும் ரயானும் இருக்கணும். ஜோக்கர்னா அதை காமிக்கும் போதே நமக்கு சிரிப்பு வருது. ஏன் அவரே சிரிக்கிறாரு? யாரு? விஜய் சேதுபதியே சிரிக்கிறாரு. அது எந்திரிக்கும் போதே அது இந்த கோணங்கித்தனம்லாம் பண்ணியதில்ல, அது வந்து நமக்கு ஒரு நாகேஷ் மாதிரி, பழைய நாகேஷ் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா நல்லா விளையாடுறாங்க. அது அவங்களோட சுபாவம் தான், அது அவங்களோட கேரக்டர் தான். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய கேம்ஸும் ஆடி இருக்காங்க. அவங்க அதை எல்லா கேமுமே சீரியஸாக தான் எடுத்து விளையாடுறாங்க. அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் அவங்க போட்டு தான் இருக்காங்க கேமுக்கு. அதெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லைப்பா. அவங்க பாட ஒரு ஃப்ரெண்ட் கேங் போகுது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. போட்டோம். அருண் ஒரு கட்டத்தில் எனக்கு அவ்வளோ அவர் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜெஃப்ரியை சரி ஓகே, அவர் வந்து 10ஓட 11 இருக்காரு. அப்படிதான் எனக்கு இந்த கண்டஸ்டன்ட் வெளியே போயிடலாம், இவனுக்கு இன்னும் இருக்கவே தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள்லாம் யாரும் சொல்லுவீங்க? சௌந்தர்யா. அவங்க அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லைங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இருக்கு, ஐ நோ ஷி ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபேன் பேஸ் தெரியும். பட் க்யூட்னஸ்க்காக இருக்குது. பட் அவங்களோட ரியல் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஐ ஃபீல். ஜாக்லின் இஸ் அ குட் கண்டஸ்டன்ட். ஆமாம், ரயான் இஸ் பிளேயிங் வெரி வெல் ஆஃப் லேட். ஸோ அந்த மாதிரி சூப்பராக போகுது. இன்னும் வந்து அவங்க வந்து நல்லா விளையாடணும். ஜெஃப்ரி ஒரு கூலான கேம். பட் நிறைய சப்போர்ட்ஸ் உள்ளே இருக்கிறனால மேபி அதனால ஒரு இன்னும் நிறைய நாள் வருவார் இல்லை. ஆனால் அவருக்கு நிறைய பாசம் காட்டுறாங்க. அதுதான். ஜாக்லினும் வின்னர் ஆகலைனாலும் ஒரு அணியும் ஒரு 3 டைட்டில் வின்னரில் வரணும். உண்மையாக இருக்கா மாதிரி நல்லா இதுவும் விளையாடுறா. கேமும் ஓரளவு விளையாடுறா. முத்துக்குமாரன், மஞ்சரி, பவித்ரா கூட விளையாடலாம். அது ஏன் விளையாட மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. அதை விளையாட விடலை, அவ்வளோ. முத்துக்குமரன் வந்து ஆடுறாரு. ஆனால் ஒரு டைம் வந்து அவர் வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மற்றவங்களையும் ஆட விட மாட்டார். அவர் இந்த கேப்டன்சி டாஸ்க்லையுமே அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வேணும்னே
பரிதாப ஓட்டு வாங்கணும் இதில் வந்து அவர் பண்ணிட்டார். அதே மாதிரி அந்த அவங்கள பற்றி சொல்லணும் டாஸ்கில் வந்து நான் மிடில் கிளாஸ் ஓட்டை தட்டி பறிக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. ஆனால் அது தப்பான ஸ்ட்ராட்டஜி.